ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு அக்யூஸ்ட் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு ஓடிடுறாப்புல. அவன் பேர் கொடைக்கானல் சரவணன். அவனை தேடி நம்ம ஹீரோ வந்து அவன் தப்பிச்சு போனதுனால நம்ம ஹீரோவுக்கு ஒரு கட்டத்தில் மரியாதை இல்லாமல் போயிருந்தோம். போனதுக்கப்புறம் நம்ம 5வது எபிசோட்லையும் 6வது எபிசோட்லையும் நம்ம கொடைக்கானல் சரவணனை பிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து பாடுவராப்புல. அப்போ அது எப்படின்னா அவர் எப்படி சொல்கிறது, அவர் எங்கெங்கே இருக்கான், யாரோட அந்த நகை திருட்டில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொரு ஆளாக தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறாப்புல. கண்டுபிடிச்சிருக்கும் போது அங்கே பார்த்தா கொடைக்கானல் சரவணன் ஒரு இடத்துல இருக்கிறது தெரிய வருது. தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அங்கே பார்த்தா இதுக்கு மேலே அவனை எப்படி சும்மா விடக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடைக்கானல் சரவணன் தேடி நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் போகிறாங்க. ஆனால் அவனை வந்து பிடிக்கவே முடியாத அளவுக்கு அவன் வந்து இருக்கான். இந்த கொடைக்கானல் சரவணன் சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து ஒரு பொம்பளை வீக்னஸ், பொம்பளை வச்சுதான் நம்ம பிடிக்க முடியும் அவனை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து பெண்ணிட்ட வந்து பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான போகிறாங்க. இங்கே பார்த்தா ஒரு விபச்சாரி ஒன்று இருக்குது. அந்த விபச்சாரியை வச்சு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோட லைஃப் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த காதல் முறிவு ஏற்பட்டுறதும், காதல் முறிவு ஏற்பட்டது அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கடந்து வந்து அவர் கல்யாணம் ஒரு கட்டத்தில் வந்து நின்றது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசாக எடுக்கிறதுக்காம இவனை எப்படியாச்சும் நம்ம பிடிக்கணுமே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவை பாடுவாராப்புல. கொடைக்கானல் சரவணன் அக்யூஸ் வந்து பிடிச்சிடாப்புல. பிடிச்சது அப்புறம் நம்ம ஹீரோ பண்ணுவாப்புல பாருங்க கைஸ். அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்படி ஆக்கி விட்டானுங்களே அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. ஏன்னா ஓல்ட் டேஸ்ல வந்து சேரும்போது ஒரு இன்னசென்டான ஆளு, வேலையை பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு அக்யூஸ்ட் அடியா அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஹீரோ வந்து பயந்து நடுங்கிற ஒரு ஆளு. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டா அந்த கொடைக்கானல் சரவணனை போட்டு அடிப்பாப்புல வர அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல இருந்து புல்ல அரிச்சுனா அப்படி போடுன்னு போட்டு நம்ம ஹீரோ வந்து அடிக்கிறதுலாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்தில் வந்து எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டானே அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. அதை பார்க்கும்போது அந்த சரவணன் அந்த அக்யூஸ்டை போட்டு நம்ம ஹீரோ வந்து காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ் அதிகாரியே ஒரு கட்டத்தில் வந்து ஏன் விட்டுறியா செத்துற போறான் அப்படின்னு இங்கே உள்ள போலீஸ் அதிகாரிலாம் பயந்து சவானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து தரமாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு கேஸாக வந்து எடுக்கிறாப்புல. எடுக்கும்போது டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக மாறியிருப்பாப்புல. எப்படின்னா ஒரு இறக்கம் இல்லாத ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தில் வந்து போன மரியாதைக்குலாம் திரும்ப வந்துடும் நம்ம ஹீரோவுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் பிரச்சனைலாம் இருக்கோ, யாரெல்லாம் காலை உடைக்கணுமோ வைக்கணுமோ எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து இன்வால்வ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வேற உள்ள சம்பவம் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழக்கமான ஒவ்வொரு கேஸாக போட்டு அட்டன் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வெற்றிகரமாக ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து எல்லா கேஸையும் வந்து அட்டன் பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறாப்புல. சால்வ் பண்ணும்போது ஒரு 5 கஞ்சா குடிக்கையில் வந்து நம்ம ஹீரோ வந்து கைது பண்ணுறாப்புல. கைது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா ஒருத்தன் அடிக்கிற அடியில் ஒருத்தன் வந்து பயத்தில் செத்துருவான். லாக்அப் டெத் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவர் தான் இன்வால்வ் ஆகிருப்பாப்புல அந்த லாக்அப் டெத்தில். இதை பார்த்தா இங்கே உள்ள உயர் அதிகாரிலாம் இவனை நம்ம போட்டு கொடுத்துன்னு வச்சிடறேன் இங்கே உள்ள அதிகாரிகள் ஒரு கட்டத்தில் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து இதில் இந்த கேஸ்லேருந்து வெளில வரணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து பாடுபட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அக்யூஸ்ட் பார்த்தா இது இவன் தான் சார் இந்த கொலை பண்ணா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பியில் போட்டு கொடுத்துறான். இப்போ மனித உரிமை ஆணையம் அவட்ட இருந்து நம்ம ஹீரோ வந்து எல்லா உண்மையாக சொல்லிடுறாப்புல, நான் தான் சார் பண்ணேன் ஹீரோ வந்து சொல்லிடுறாப்புல. சொன்னதுக்கப்புறம் அங்கே வேலையை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனித உரிமை ஆணையம் வந்து சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த கேஸுகள்லாம் ஒரு கட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாப்புல. அதாங்க இந்த வெப்சீரிஸோட ஒரு கதை அம்சமா இருக்கு. அதை பார்க்கும்போது 5-6 எபிசோடு தான் இங்கே நமக்கு பார்க்கறது கொஞ்சம் ரசிக்க முடியாமல் இருக்காது. ஏன்னா இந்த எபிசோடு மட்டும் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இது. கிட்டத்தட்ட இப்போ 7-8 எபிசோட்லாம் பார்க்கறதுக்கு தரமான ஒரு எபிசோடாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்தோட டைரக்டர் அவரோட கண்டிப்பாக நம்ம பாராட்டே ஆகணும். எவனா இப்படி ஒரு தரமான ஸ்கிரிப்டாக போட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனால் இந்த போலீஸ் வேலை எப்படிலாம் செயல்படும், எப்படிலாம் பிரச்சனை வரும், அதெல்லாம் அழகாக நீட்டாக காமிச்சிருப்பாங்க. நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது போலீஸ் அதிகாரிகள் ஈஸியாக கண்டுபிடிச்சு போயிடுவாங்க எல்லா விஷயத்தையும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் ஒவ்வொரு சைட்ல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்படிலாம் வரும் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சீரிஸ்லாம் அழகாக காமிச்சிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அருள்தாஸ் பெரிய ஒரு அதிகாரியாக இருக்காப்புல, போலீஸ் அதிகாரியா. ஆனால் அவரோட கேரக்டர் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் நமக்கு பார்க்கும்போது சிரிப்பாக அவர் வர சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருக்கணுமோ அது அப்படியே நீட்டாக அழகாக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக கட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும். இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து ஒரு மஸ்ட் வாட்சான வெப்சீரிஸ் காய்ச்சி விலங்குக்கு அடுத்து இந்த வெப்சீரிஸ் கண்டிப்பாக பேர் சொல்லணும். ஆனால் ஃபுல்லாக ஒரே 18+ கண்டென்ட் உள்ள ஒரு வெப்சீரிஸ். ஏன்னா ஃபுல்லாக ஒரே கெட்ட வார்த்தையாக போட்டு வேற உள்ள சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. மித்தபடி இந்த வெப்சீரிஸ் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஒர்த்தபிள் வெப்சீரிஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.